ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மந்த்லி ஷீட் ஃபாலோ பண்ணுறவங்களா எப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறீங்க? சரி, ஓகே. நான் இது வரைக்கும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக நேற்று January 21 தான் நம்மளோட பிளான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது நேற்று மதியானம் 12 மணியிலிருந்து இன்னைக்கு மதியானம் 12 மணி வரைக்கும் இந்த பிளான் இருக்கும். சரிங்களா? January 21. January 22 என்னைக்கு அப்படின்னா 22 மதியானம் 12 மணிலேருந்து 23 மதியானம் 12 மணி வரைக்கும். நான் ஏன் இப்படி கொடுக்குறேன்னா, ஒரு சிலருக்கு ஈவினிங் டைம் கிடைக்கும், ஒரு சிலருக்கு அதிகாலையில் கிடைக்கும், ஒரு சிலருக்கு அந்த நைட் டைம் தான் கிடைக்கும். அவங்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் நான் பிளான் கொடுப்பேன். நேற்று மதியானம் 12 மணிலேருந்து இன்னைக்கு மதியானம் 12 மணி வரைக்கும் January 21. இன்றைக்கி 22 மதியானம் 12 மணிலேருந்து 23 மதியானம் 12 மணி வரைக்கும் நீங்கள் 22 போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் நம்மளோட பிளானு. இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. இன்றைக்கி மதியானம் 12 மணிக்குள்ளே இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகளில் பாளையக்காரர் பூலித்தேவர் மட்டும் ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஓகே. சந்திப்பிலையில் ஒரு பார்ட்டோ 2 பார்ட்டோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஓகே. இன்றைக்கி ரிமைனிங் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு மதியானம் 12 மணிக்கு இதை கிராஸ் பண்ணிடலாம். ஓகே. அடுத்தது நாளைக்கு மதியானம் 12 மணிலேருந்து 24 மதியானம் 12 மணி வரைக்கும் 23யோட டே போகும். ஓகே, இதை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டுருங்க. நாளைக்கு இந்த ஆட்சி சொல் அகராதி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஒன்று சேருது. அது Day 1 கிளாஸ் நான் அனுப்பியிருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணிடுங்க. அதாவது இன்றைக்கே நான் அனுப்பிட்டேன், அதை நீங்கள் பார்த்துருங்க. சரி, ஓகே. இதை மட்டும் ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள் உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். மேக்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மேக்ஸ் நம்ம தனியாக கொடுத்துருப்போம் இல்லையா, January 26 கொடுத்துருக்கோம். சரி, ஓகே. சரி, பார்த்துக்கலாம். இதை முடிங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரே நாளில் சிலபஸ் படிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் இப்படி பிரித்தா கண்டிப்பாக முடிக்கலாம், ஃபினிஷ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.